ஹலோ செல்ல குட்டீஸ், நான் உங்கள் தோழி அலுசராஜ். இன்றைக்கி நம்ம அலுசல் சூப்பரான வீடு தான் பார்க்க போகிறேன். பார்த்தீங்கன்னா லஞ்ச் மெனு ஃபார் த டே. இன்றைக்கி வந்து எப்பயும் போல் சாதம் ரெடியாக இருக்குது. ஸோ வந்து அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி மெனு வந்து பார்த்திங்கன்னா கேரட் போட்டு சாம்பாருங்க. ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள் சாம்பாரை. இது வந்து கேரட் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார். வந்து அரைச்சி விட்டு கொஞ்சம் காரம் போட்டதுனால கேரட்டோட இனிப்பு தெரியாமல் சாம்பார் வந்து சும்மா சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப காரசாரமாக இல்லாமல் எதமாக இருக்கும். கண்டிப்பாக ரசம் மஸ்ட்டு, அதனால் கொஞ்சோண்டு ரசம், பருப்பு ரசம். ஸோ சாம்பாருக்கு எடுத்து வச்ச பருப்புலேயே அப்படியே போட்டு ரசம் பண்ணியாச்சு. இது வந்து கேபேஜ் பொரியல். ஸோ கொஞ்சமாக தான் கேபேஜ் இருந்ததுனால அதை பொரியல் பண்ணியாச்சு, ஏன்னா வீணாக போயிடும் அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்துட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர், வீட்டில் ஊற போட்ட தயிர். கண்டிப்பாக வெயில் காலத்தில் மட்டும் இல்லாமல் நம்மளோட கட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறது தயிர். மேங்கோ, மாம்பழம் வந்துகிட்டே இருக்குது, சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியது தான். இனிமேல் அடுத்தது மாம்பழம் மையோஸோட ஊறுகாய். தயிர் சாதம் இருக்கணும்னா கொஞ்சோண்டு ஊறுகாய் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆவக்காய் ஊறுகாய். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் அப்படியே உப்பு போட்டு வதக்குனது. ஸோ அது அப்படியும் தயிர் சாதத்தோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் தான் லஞ்ச் மெனு. உங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நாளைக்கு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.